Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம சொல்யூஷன் லெசன்ல இருந்து நம்ம क्वेश्चंस வந்து நீட்டுக்காகவும் ஜேஇக்காகவும் நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து டிஃப்ரெண்டா அந்த சொல்யூஷன் லெசன்ல இருந்து வரோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். The volume of hydrochloric acid. Yes, let us see here. Volume of 2 hydrochloric acid. Volume of 2 HCl solutions A and B, A with a normality of 0.5 n, B with a normality of 0.1 n, to be mixed for preparing 2 liter of 0.2 n hydrochloric acid. இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரியறதுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போதுமே வந்து ட்ராயிங் ஃபார்மேட்டுக்கு போய்ட்டு புரியும் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னென்னா இப்போ நான் வாட் இஸ் திஸ் இஸ் இது வந்து எம்செட் கொஸ்டின்மா. எம்செட்னா ஆந்திராவுடையது, நல்லாயிருக்கும் கொஸ்டின், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். சொல்யூஷன் ஏ இது வந்து 0.5 n, இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதே மாதிரி உனக்கு சொல்யூஷன் இருக்குது, இது வந்து பி, இதோடைய நார்மாலிட்டி 0.1 n, 0.1 n. ஓகேவா? டு பி மிக்ஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் 2 liters ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுலேருந்து எடுத்து இதில் போடுறோம். இதோடைய வால்யூம் வந்து உனக்கு 2 liter. ஓகே, ஆஃப் 0.2 என்னன்னு வருது. அதுவும் இல்லாமல் இந்த கெமிக்கலும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான், இதுவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். இப்போ இதில் எவ்வளோ எடுத்து மிக்ஸ் பண்ணால் இது கிடைக்கும் அதான் கேட்குறாங்க. இந்த வால்யூம் ஆஃப் 2 HCl. நான் கொஸ்டின் வந்து இதில் இருந்து எவ்வளோ வால்யூம் எடுக்கணும், வால்யூம் ஆஃப் ஏ, இதில் இருந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் பி எடுத்தால் உனக்கு இந்த வால்யூம் ஆஃப் இந்த நார்மாலிட்டி கிடைக்கும். உனக்கு இதோடைய நார்மாலிட்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்படியே போய் ஆன்சரை பார்க்கலாம். லிட்டர் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒன்று ஸ்டாண்டர்டாக ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் அஸ் ஃபிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா let us fix volume of A is equal to X. அப்போ உன்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா VA ப்ளஸ் VB M இல்லாமல் இங்கே நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம நார்மாலிட்டி பேஸ்டு தான் ஃபார்முலா எழுதணும். ஸோ அது மாதிரி எழுதிக்கிறேன். VA நார்மாலிட்டி A ப்ளஸ் VB normality B is equal to volume resultant normality resultant. இப்போ what is volume A? Already I told you, let us fix as X into normality of A. அதுக்கு தான் இந்த படம் போட்டு வச்சுருக்கேன் 0.5. ஓகேவா? 0.5 normality and then plus this one you can total வந்து 2 liters. இந்த இடத்துல வந்து பாருங்கள் total volume 2 liters. இது வந்து எக்ஸ்னா இது வந்து என்னது 2 minus x இன்ட்டு இதோடைய நார்மாலிட்டி 0.1. இங்கே படத்தில் நம்ம பார்த்துக்கலாம். பியோடைய நார்மாலிட்டி இஸ் ரிட்டன் 0.1 இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம நீட்டில் வர வருஷம் எதிர்பார்க்கலாம். இன்ட்டு ரிசல்டன்ட் நார்மாலிட்டி ஆல்சோ த டயக்ராம் இஸ் டெல்லிங் 0.2. இப்போ நான் எல்லா கட்டத்துலையுமே பாருங்களேன் உன்னுடைய 0.2 n. இப்போ now you have to solve the x and then let us go to the answer. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா let us go to the solution. 0.5x plus ஓகே, இது வந்து 0.1 உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 0.2 into 0.1 yes minus of 0.1x is equal to here it is 2 into 2 that is called 4 liters. ஓகேவா? 0.4. இப்போ நம்ம எக்ஸை கேல்குலேட் பண்ணணும். இது வந்து 0.5x, இது மைனஸ் 0.4, 0.1. அப்போ உனக்கு சால்வ் பண்ணால் இதுக்கு வருவது 0.4x is equal to 0.4. இந்த ப்ளஸ் 0.2 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 0.2. ஸோ வாட் இஸ் அவர் ஆன்சர்? வாட் யூஆர் கெட்டிங் இஸ் 0.2. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம போயிடலாம். இந்த இடம் நம்ம ஓகே now we are writing this is the 0.4x. இப்போ இதுக்கு பாயிண்ட்டும் கேன்சல் ஆகி இதுவும் கேன்சல் ஆச்சு. இந்த சைடு 2, இந்த சைடு 1. 2x is equal to 1, x is equal to 1/2. It is in the form of liter. So, what is x is the volume of A is equal to x is equal to 0.5 liter.
அப்போ ஏ வந்து இப்போ என்னுடைய ஆன்சர் என்னென்னா வால்யூம் ஆஃப் ஏ வந்து வால்யூம் ஆஃப் ஏ 0.5 லிட்டர்னா பி வந்து 1.5 லிட்டர். இந்த ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். 0.5 with 1.5. You can see children. Now let us see the answer. A வந்து 0.5 இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ now this is இது வந்து 1.5. now answer is A. இது எம்செட்னு வந்து மெடிக்கல் இதில் ஆந்திராவில் 2008 வந்த கொஸ்டின். இந்த எம்செட் அப்படிங்கிறது எல்லாமே ஆந்திரா கொஸ்டின். அது எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும். ஸோ இந்த கொஸ்டினை நம்மளுடைய 2025 நீட்டில் நம்ம சாதாரணமாக சிம்பிளாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஓகே, now let us go to the இனியெல்லாம் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் வரும். எஸ், அதாவது இது மாதிரி 1-2 வரும். அந்த 1-2 அடிக்கிறவங்க தான் மேலே சீட் எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ let us see the next question. இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 250 ml of sodium carbonate solution contain 2.65 gram of sodium carbonate. ஓகே, அடுத்தது 10 ml of this solution. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து போடுறதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சொல்கிறேன், கிவன் எழுதிட்டு டயக்ராம் போடுங்கன்னா, ப்ளஸ் டயக்ராம் போட்டு எல்லாம் சால்வ் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்னா லேட் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை. பை ப்ராக்டிஸ் உனக்கு வந்து ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக புரியுங்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ நான் படிச்சுட்டே அதை போட ஆரம்பிச்சிடுறேன். திஸ் இஸ் 250 ml. அதோடைய நேம் வந்து என்னென்னா சோடியம் கார்பனேட். ஓகே, கண்டெய்னிங் இதில் இருக்கிற சோடியம் கார்பனேட் வெயிட் என்ன சொல்கிறாங்கன்னா 2.65 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஓகே, ஸோ வெயிட் கொடுத்துருக்காங்க, அதோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. 10 ml ஆஃப் த சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து நீ எவ்வளோ எடுக்கிறேன்னா, வால்யூம் ஆஃப் திஸ் சொல்யூஷன் இஸ் யூ ஆர் டேக்கிங் 10 ml is added to a xml of water is added to xml of water. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த பீக்கர் எடுத்துக்கிட்டேன், வித்தியாசப்படுத்துறதுக்காக பெருசாக போட்டு வச்சுருக்கேன். இதோடைய வால்யூம் வந்து எவ்வளோன்னா xml. ரெண்டுமே ml தான், பட் இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து என்னென்னா வாட்டர். xml of water to obtain. அதோடைய மொலாரிட்டி என்னென்னா 0.001 மொலாரிட்டி ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். எப்படின்னா, இதில் வந்து இதை ஆட் பண்ண பிறகு யுவர் வாட்டர் இதை ஆட் பண்ண பிறகு வர்றதை வந்து நீங்கள் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன்னு சொல்லுவீங்க. சொல்யூஷன் த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ், அதாவது இதிலேருந்து நீ எவ்வளோ ml வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவர் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் வாட்டர் வி ஆர் டேக்கிங். ஓகே, இப்போ இதுக்கு உனக்கு 2 ஃபார்முலா வேணும். அதாவது இது கீழே நம்ம இதில் எழுதலாம் பாருங்களேன். இதோடைய மொலாரிட்டி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 0.001 m. வாட் இஸ் த வால்யூம்ங்கிறது தான், இதிலேருந்து நீ எவ்வளோ எடுக்கிறங்கிறது தான் ஐ வில் ரைட் அஸ் அ வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு. இதை நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டோம்னா, நவ் திஸ் ஒன் வி ஆர் டேக்கிங் அஸ் ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் ஆஃப்டர் தட் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இதோடைய வால்யூம் ஆஃப் ml கொடுத்துருக்காங்க 10 ml. யூ கேன் see children, it is given as a 10 ml here. ஸோ அப்போ இதை வந்து நீ ஆஃப்டர்னா இதை நீ என்னென்னு எடுத்துக்கோ, பிஃபோர்னு எடுத்துக்கோ. இதோடைய வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ml கொடுத்துருக்காங்க. இதோடைய மொலாரிட்டி உனக்கு தெரியவில்லை. பட் ஆனால் இந்த டேட்டாவிலேருந்து நீ என்ன பண்ணுற, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டேட்டாவில் வந்து மொலாரிட்டி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து உனக்கு அது அப்ளிகேஷன் கிடைச்சிடும். அதிலிருந்து நீ இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர், இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர்னா வாட் யூ ஆர் டேக்கிங், பட் ஃபைனலாக இதுக்கு இன்னொரு பேரும் என்ன சொல்லுவோம்னா ஃபைனல் வால்யூம் யூ ஆர் காலிங் ஆஸ் எ வால்யூம் ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ ml ஆஃப் வாட்டரில் நீ ஆட் பண்ணுற. இந்த இடத்துல வர்றது வந்து இந்த இடத்துல சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் தான் வரும். இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். ஓகே, வால்யூம் ஆஃப் வாட்டர் கேட்குறாங்கன்னா உன்னுடைய ஒர்க் என்னது, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் இருந்து ஓகே எவ்வளோ நீ ml ஆட் பண்ணுறோ அதை கடைசி அதை செய்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ அதை வந்து குழப்ப வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு பார்ட் உனக்கு என்ன அப்படின்னா, அந்த மொலாரிட்டி ஆஃப் சோடியம் கார்பனேட்டை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். calculate the molarity of ஆரம்ப கட்டத்தில் தான் இவ்வளோ வேணும். molarity of sodium carbonate. இப்போ நம்ம பிஃபோர் இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 2.65 இந்த இடத்துல நம்ம அங்கேருந்து காப்பி பண்ண கஷ்டங்கிறதால நான் டக்குனு இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறேன். I want molarity. மொலாரிட்டியோடைய ஃபார்முலா உனக்கு தெரியும்.
What is molarity formula? W2 divided by M2 volume in ml into 1000. இது molarity formula. எனக்கு molarity தான் வேணும். weight எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.65 gram. சோடியம் கார்பனேட் மோலார் மாஸ் என்னது 106 into 250 ml. ஓகே, into 1000. இப்போ இதை சால்வ் பண்ணால் உனக்கு மொலாரிட்டி கிடைக்கும். அது அந்த இடத்துல போட்டுக்கோ. now let us solve it. now 4. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது அது 1 இங்கே 2 26 6 24 2 5. இப்போ பாருங்கள் என்ன ஒரு ஈஸியான வேல்யூஸ் கிடைக்கிது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை இந்த சைடு அனுப்புகிறேன், அப்போ தான் கேன்சல் ஆகும். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே 10ஆல் நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு இப்போ வந்து 10 மேலே போகுது. அப்போ வாட் இஸ் இட் கால் மொலாரிட்டி? ஐ எம் கெட்டிங் as it what is called 10 power minus 1 or I can write as a 0.1. ஸோ இப்போ இந்த இதை வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அந்த 0.1 நீ என்ன பண்ணணும்னா இதில் கொண்டாந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது 0.1 அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணோன்னா உனக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எனக்கு இது டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள், எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பாருங்களேன். இதை 10 power minus 1 எழுதிக்கிங்க, வால்யூம் ஆஃப் சோடியம் கார்பனேட். இதை 10 power minus 3 எழுதுங்க, 1 2 இப்படின்னா கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். -1 இது உனக்கு என்னவாயிடுது 10 power minus 2 மாறுது. இந்த மைனஸ் இந்த சைடு வந்து +2 +2 ஒன்று 10 power 10 power 3 அப்படின்னா என்னது 1000. 1000 இஸ் த வால்யூம் ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் ஃபைனலாக வந்தது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஃபைனல் சொல்யூஷன். நவ் யூ கேன் டேக் இட் அஸ் அ வால்யூம் ஆஃப் ரிசல்டன்னு கூட நீ வச்சுக்கலாம், 1000 ml. இப்போ இதில் வந்து நீ இந்த 10 ml தான் அந்த 1000 ml இருக்குது. அப்போ 10 ml சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் இருக்குது, அதை 1000 ml ஆக்கியிருக்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இஸ் the 1000 minus 10 you are getting 990 ml of water. அப்போ இந்த 1000 ml எப்படி வந்திருக்கு அப்படின்னா 990 ml, this 1000 ml is 990 ml of water plus 10 ml of sodium carbonate solution. இதுதான் ஆன்சர். இப்போ உன்னுடைய அவங்க வந்து XML of waterன்னு கேட்டதால் நல்லா கவனிங்க. ஸோ இதுதான் உனக்கு XML of ஃபைனல் வால்யூம் சொல்யூஷன் 1000 ml. அவங்க கேட்குறாங்க, நான் கொஸ்டினை இப்போ போய் பார்க்கலாம். ஃபைனல் ml 1000 ml. இப்போ கொஸ்டினை வந்து திரும்ப படித்து பாருங்கள். The added to the XML of water to be obtained this one. Okay, 10 liters of இங்கே இருக்குது பாருங்கள் the solution 10 ml of the solution added to XML of water to obtain 0.001 m sodium carbonate solution. இப்போ எனக்கு இங்கே வந்திருக்கிறது ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா வால்யூம் ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் இஸ் 1000. அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின் XML ஆஃப் வாட்டர். அப்போ இந்த 1000ல் இருந்து இந்த 10 ml சப்ராக்ட் பண்ணுறா 999 தான் உன்னுடைய ஆன்சர். ஸோ நான் அவர் ஆன்சர் இஸ் 990ங்கிறது இது தான். அந்த 1000 பார்த்தீங்கன்னா நீ டக்குன்னு இதை போகிற மாதிரி வேணும்னே அதை வந்து ஆப்ஷன் ஏவில் வச்சுருக்கான் பாரு. அவசரப்பட்டு 99.9 ஸ்டூடெண்ட் ஏவை தான் டிக் போடுவோம். பட் திரும்ப போய் கொஸ்டினை பாரு, அதாவது ஆன்சர் எப்போ கையில் வந்த பிறகும் ஒரு வாட்டி கொஸ்டினை இன்னொரு வாட்டி பாரு. ஏன்னா டோட்டலாக நமக்கு ஒரு 10 கொஸ்டின் தான் சம் இருக்க போகுது கெமிஸ்ட்ரியில். ஆனால் திரும்ப இன்னொரு இஸ் ஆர்டர் டு XML ஆஃப் வாட்டர் டு அப்டைன். ஸோ XML ஆஃப் வாட்டர்லனா 990 வாட்டரில் 10 ml ஊற்றிருக்கான். அதில் 1000 வந்திருக்கா, 1000ல் தான் இந்த 10 கழிச்சு தான் இந்த 990 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் தவறு செய்கிற இடங்கள் அவ்வளோதான். ஓகேவா? எஸ், இந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருக்கான் பாருங்கள் 10 + x. அப்புறம் எக்ஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இது வந்து கடினமாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள் எங்கேருந்து இப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். BHU அண்ட் மெயின்ஸில் 2008 வந்திருக்கு, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட கொஸ்டின். ஸோ தீஸ் ஆர் த very important questions, very interesting question also. Let us go to the next question. Okay, now here let us see இந்த concentration termலாம் உனக்கு again and again நல்ல டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இது பேசிக் கான்செப்டில் இது நிச்சயம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் உண்டு. ஓகே, அடுத்து இந்த இடத்துல பார்க்குறோம் இது என்ன கொஸ்டின்ங்கிறத இப்போ படிச்சிருவோம். எஸ், எல்லா வெரைட்டிஸையும் பார்த்துருங்க, ஒன்றுமே இருக்காது.
the 1 liter of this, very important point while reading itself, underline 1 liter of the solution containing 490 gram of sulfuric acid is diluted to 10 liter with water. ஸோ அப்போ உனக்கு வந்து 1 லிட்டர் வால்யூம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து உனக்கு 1 லிட்டர் இருக்குது. அதில் வந்து 490 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். 1 minute this one. எஸ், வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் உனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 490 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக். இங்கே பாருங்கள், வால்யூம் 1 லிட்டர் கொடுத்துட்டாங்க, சல்ஃபூரிக் ஆசிடோட வெயிட் கொடுத்துருக்காங்க. diluted to 10 liter of water. Okay, is diluted to 10 liter with water. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறது it is, அதாவது இந்த 1 லிட்டர் is diluted to 10 liter with water. 10 liter of water, 10 liter diluted to 10 liter. Final solution volume தான் 10 liter. ஓகே, அதனால் அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. diluted to 10 லிட்டர் வித் வாட்டர். அப்போ 10 லிட்டருங்கிறது என்னது? டோட்டல் வால்யூம். புரிஞ்சிட்டா சரி. இப்போ இனிஷியல் வால்யூம் 1 லிட்டர், டோட்டல் வால்யூம் 10 லிட்டர், தட் இஸ் ஃபைனல் ரிசல்டன் வால்யூம் 10 லிட்டர். அப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் த நார்மாலிட்டி? யூ சி, நார்மாலிட்டி ஆஃப் த ரிசல்ட்டிங் சொல்யூஷன். இப்போ அப்படியே அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். லெட் அஸ் ரைட் த ஃபார்முலா. V1 N1 is equal to V2 N2. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை பிஃபோர்னு எழுதிக்கிறீங்க, இதை வந்து ஆஃப்டர். ஏன்னா போத் கெமிக்கல்ஸ் ஆஃப் சேம் ஒன்லி, அதனால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு எழுதிடும். ஸோ இப்போ பிஃபோரில் வந்து உனக்கு இப்போ இது பிக்சர் என்னத்தை காட்டுதுன்னா, ஆஃப்டர் உனக்கு நல்லா தெளிவாக இருக்குது. அதாவது ரிசல்டன் வால்யூம் 10 லிட்டர், ரிசல்டன் நார்மாலிட்டி இஸ் த கொஸ்டின், திஸ் ஷுட் பி கேல்குலேட்டட். இனிஷியல் வால்யூம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 லிட்டர்னு கொடுத்துருந்தாங்க. 1 லிட்டர் இஸ் டைலூட்டட் டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ யூ கேன் சி த வால்யூம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் 1 லிட்டர், தட் இஸ் பிஃபோர். ஸோ அப்போ இது கேட்குறாங்க. அப்போ உனக்கு முன்னாடி சம்மில் போட்ட மாதிரி இந்த சம்மை நீ என்ன இந்த இடத்த என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும் வித் த டேட்டா. உனக்கு என்ன டேட்டா இருக்குது இப்போ அந்த இந்த இதில் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னா நார்மாலிட்டியோடைய ஃபார்முலா வேணும். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு W2 பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் 2. வால்யூம் எல்லாம் லிட்டர்லேயே இருக்குது, ஸோ அதனால் நான் வால்யூம் இன் லிட்டர்னு போட்டுக்கிறேன். இப்போ வாட் இஸ் த வெயிட் இஸ் 490 கிராம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் ஈக்குவலன்ட் வெயிட் 49. அது 49 எப்படி வந்ததுன்னா அதோடைய மோலார் மாஸ் 98. 98 by 2. 2ங்கிறது பெசிசிட்டி ஆஃப் த சல்ஃபூரிக் ஆசிட். யூ ஆர் கெட்டிங் 49. இதெல்லாம் நோ டைம் ஃபார் யூ. வால்யூம் ஆஃப் லிட்டர் இங்கே இருக்கிறது வந்து 1 தான். ஸோ அப்போ வாட் இஸ் இஸ் இண்டிகேட்டிங், இட் இஸ் ஹேவிங் நார்மாலிட்டி இஸ் 10. நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், டைல்யூட் 1 liter ஆஃப் சொல்யூஷன் கண்டெய்னிங். ஸோ த நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் இஸ் 10 இஸ் த நார்மாலிட்டி ஆஃப் த இனிஷியல் சொல்யூஷன். அப்போ அதை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டுக்கிறோம். எது இந்த இடத்துல 10 நார்மாலிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், எஸ் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இஸ் நத்திங். அஃப்கோர்ஸ் இதுவும் 10 கேன்சல் ஆகி வாட் இஸ் நார்மாலிட்டி ஆஃப் த ஃபைனல் சொல்யூஷன் இஸ் 1 நார்மல் சொல்யூஷன். ஓகேவா? எஸ், இதனால் லிட்டரும் கேன்சல் ஆகிடும். ஓகே, தட் இஸ் நான் சொல்கிறது யூனிட்டர். ஸோ 10 கேன்சல். இப்போ உனக்கு என்ன ஆன்சர் 1n. ஸோ ஃபைனல் சொல்யூஷனுடைய நார்மாலிட்டி வந்து உனக்கு 1n. இப்போ நம்ம ஆப்ஷனை போய் பாருங்கள். Now our answer is 1n. Okay, now the answer is B. Okay, so now let us see அடுத்த சம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா எஸ், ஒன் மோர் சம். ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கேன். மூணு விதமாக, ஒன்றுத்தில் மொலாரிட்டி டிஃப்ரெண்ட், இன்னொன்று நார்மாலிட்டி, டைலூட்டட். ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு அந்த இங்கிலீஷை கொஞ்சம் நல்லா படித்து வேகமாக புரிகிற கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டெய்லி டெக்ஸ்ட் புக்கை படி, அவ்வளோதான். இப்போ நான் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த டென்சிட்டி இன் கிராம் பர் ml ஆஃப் 3.6 molarity of sulfuric acid solution, that is 29% of sulfuric acid, molar mass of sulfuric acid by mass will be. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாட் இஸ் டென்சிட்டி. நவ் லெட் அஸ் ரைட், they are asking density. So what is given is molarity கொடுக்கப்பட்டிருக்கு 3.6 and then mass by mass percentage. and பாருங்கள், மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது. யூஸ்வலாக இது ஜேஇக்கு தான் இந்த கொஸ்டின் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, AIEEE
ஜேஇயில் தான் இந்த 10dx/m வச்சு கொஸ்டின் இருக்கும். நவ் தே ஆர் ஆஸ்கிங். இது வரைக்கும் வந்து டென்சிட்டியை கேட்டதே இல்லை. யூஸ்வலாக வந்து டென்சிட்டி கொடுத்து மொலாரிட்டி கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் டென்சிட்டி கேட்குறாங்க. ஸோ இப்போ டென்சிட்டியை பார்த்தா உன்னுடைய கை வந்து 10 molarity is equal to 10dx/m. What is this is called as a molar mass. What is this is called as a molarity. இதெல்லாம் by that time உனக்கு நல்லா தரவாக இருக்கணும். 10 into density is the question. Mass percentage is 29 and then molar mass of the I think the chemical is sulfuric acid ன்னு பாருங்க. I think sulfuric acid. So molar mass அவன் கொடுத்துருக்கான் 98. அவன் கொடுக்கலனா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கணும். And then molarity also what is it? இங்கே பார்த்துக்கிட்டேன் டேட்டா நான் எழுதி வச்சதால பார்த்துக்கிட்டேன் 3.6. நீ சம்மா பார்த்ததும் நீ ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் உன் கை சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இதுதான் உன்னுடைய கொஸ்டின். திஸ் இஸ் 28 யூர் அகேட். அஃப்கோர்ஸ் இதை சால்வ் பண்ணோம்னா வந்துடும். இந்த இடத்துல உனக்கு 98 எதனையாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா 98 எஸ் 29 98. ஓகே, நான் இப்போ இதை அடித்து பார்க்கலாம். 20 30ன்னு வச்சோம். 30னா 3 வாட்டி. ஸோ இது வந்து 3ஆல் பண்ணால் 93 24 மீது 2 ஒரு 7 8 8. ஓகே, அவ்வளோ வந்து இது ஆகலை. 1 minute. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 3.6 into 98 divided by 10 into 29. இவ்வளோ தான் அங்கே இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால் அப்ராக்சிமேஷனுக்குள்ளே போயிடலான்னு பார்க்குறேன். இதை அப்ராக்சிமேட்டாக ரவுண்டப் பண்ணி 100ங்கிறேன், இதை ரவுண்டப் பண்ணி 30ங்கிறேன். அதனால் 3.6 அப்ராக்சிமேஷன் சொல்லிட்டேன் இன்ட்டு 100 டிவைட் பை 10 இன்ட்டு 30. இப்போ உனக்கு இதுக்கும் கேன்சல் ஆகிடுது. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 டிவைட் பை 10. ஓகே, அப்போ உனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக உனக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா 1 கிடைக்குது. 36. இப்போ நம்ம இந்த இடத்த வந்து இன்னும் இப்போயே ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 36 30ஆல் டிவைட் பண்ணி 1க்கு அப்புறம் என்ன இருக்கிறதையும் பார்த்துப்போம். ஓகே, 6 அகெயின் 0. அப்போ உனக்கு 2. ஸோ 1.2 தான் உன்னுடைய டென்சிட்டியாக இருக்கணும்னு முடிவு பண்ணி ஆப்ஷனை போய் பாருங்கள். 1.2 பக்கத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தா எல்லாமே 1.4 1.6 1.2 1.2வே நான் என்ன பண்ணுறேன் டிக் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஆப்ஷனும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, அதாவது இங்கே நமக்கு வந்து இது நான் வந்து ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு இது வந்து நியரிங்காக தான் இருக்குது. உனக்கு 1.4 1.6 1.8 1.2. ஆனால் நமக்கு ஏன் வந்திருக்குன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு இங்கே வந்து 2 ஆட் பண்ண இங்கே 1 ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து சும்மா ஒன்று அங்கேயும் 1 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் பெருசாக மாற்றம் இருக்காது. அதனால தான் உனக்கு எக்ஸாக்ட் ஆன்சரே உனக்கு கிடைச்சிருச்சு. இப்படிலாம் இருந்தால் நியரிங்காக இருக்கேன்னு ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்காது. இது ஒன்று ஆட் பண்ணுறதால பெருசாக மாற்றம் வராது. நீ ப்ரொசீட் பண்ணிவிடு, அவ்வளோதான். ஐ திங்க் ஸோ. ஸோ வித் தட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் த today's what is called video. So now use it children. All these questions you can use it for the NEET as well as JEE phase 1 ரிசல்ட் என்ன வந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. phase 2க்கு ரெடி பண்ணுறப்ப ஜேஇக்கு டெஃபினேஷன் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். நீ அதில் வந்து நல்ல ஸ்கோரிங் இருந்தாலும் ரேங்க் பின்னாடி தான் போவீங்க. அதனால் பி மோட்டிவேட்டட், பி என்தூசியாஸ்டிக், ட்ரை டு டூ த ஹையஸ்ட் ஸ்கோரிங் இந்த செகண்ட் ஃபேஸ். நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு நோ ஆப்ஷன் அட் ஆல். ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு attend பண்ணலாம். confident and enthusiastic. With that I am completing today's video. Tomorrow I will upload some new videos. So what I request is you just what is it use my video. I am having lot of videos are there in what is it in chemistry simplified Tamil and vetri NEET chemistry. Some 500 videos ரெண்டுத்துலேயும் சேர்ந்துருக்கு. எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே வெற்றி வந்து ஆஸ்பார் வித் த நீட் அண்ட் ஜேஇ வந்து இருக்கும். நம்ம நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.